வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது உரிமையில் நீதிபதி தேர்வுக்கு தயாராவது எப்படி, பிரதான தேர்வு பாகம் 8. இதில் 7 பாகம் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலிகளை பார்க்காதவங்க கட்டாயமாக அந்த காணொலியை பார்த்துட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்குண்டான லிங்க்கையும் நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். இது இல்லாத முதன்மை தேர்வு, அதாவது பிலிமினரி எக்ஸாம், இதுக்கு தயாராகிறது எப்படி அப்படிங்கிற விவரத்தையும் 7 காணொலிகளாக நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கட்டாயமாக அதையும் பாருங்கள். இந்த அனைத்து காணொலிகளையும் ஒருங்கிணைத்த பிளேலிஸ்ட், அதுக்குண்டான லிங்கை நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இந்த காணொலிகள்லாம் இருக்கும், நீங்கள் அதை அங்கே போய் பார்க்கலாம். அடுத்தது சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலியை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு நொடி கூட தவிர்க்காத முழுவதுமாக பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயங்கள் மிக தெளிவாக புரியும். அடுத்தது ஆங்கிலத்தில் சொல்லப்படுற விஷயமும் தமிழில் சொல்லப்படுற விஷயம் 2 காணொலிகளும் வெவ்வேறாக இருக்கும். அதனால ஆங்கிலத்தை பார்க்குறவங்க கட்டாயமாக தமிழ்லையும் பாருங்க, தமிழில் பார்க்குறவங்க கட்டாயமாக ஆங்கிலத்திலையும் பாருங்க. அப்போதான் ஒரு முழுமையான தேர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த காணொலி நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு புத்தகமும் ஒரு பேனாவும் எடுத்துக்கிட்டு நான் என்னென்ன விவரங்கள் சொல்கிறேனோ அதை அங்கங்கே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறிப்பெடுத்துங்க. அது உங்களுக்கு பரீட்சை நேரத்தில் திருப்புதலுக்கு, அதாவது ரிவிஷனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 16வது கேள்வி இப்போ நம்ம பார்க்க போகிறது, முந்தைய வழக்கில் ஒரு தரப்பினர் அளித்துள்ள ஏற்புரையை அவருக்கு எதிராக பிந்தைய வழக்கில் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றது கேள்வி. இப்போ ஒரு வழக்கில் ஒரு நபர், ஒரு தரப்பினர் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறார், ஆமாங்க உண்மை இப்படி தான் நடந்தது அப்படின்ற மாதிரியோ, இல்லை இதுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை பின்வரும் வழக்கில் அதை பயன்படுத்திக்க முடியுமா அவருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கேள்வி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழக்கின் மூலமாக இதுக்கு நம்ம தீர்வை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் அப்படின்னு சொல்ல போனால், இந்த ஒரு தரப்பினர் அளித்துள்ள ஏற்புரையை அவருக்கு எதிராக பிந்தைய வழக்கில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியும், அதான் பதில். இது நீங்கள் ஒரே வழியில் முடியும் மட்டும் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு நிகராக இருக்கக்கூடிய பிரிவுகள் அல்லது இதை ஒத்து இருக்கக்கூடிய வழக்குகள், இது குறித்து நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்களை பெற்றுத்தரும். வழக்கின் பேர் எழுதுறதோ இல்லை வழக்குடைய வருடம் இல்லை எதில் பிரசுரிக்கப்பட்டது இதெல்லாம் எழுதுறது உங்களுக்கு பயன் தராது. அந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பசந்த் சிங் வெர்சஸ் ஜானகி சிங் அப்படின்னு ஒரு வழக்கில் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ அந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பசந்த் சிங் வெர்சஸ் ஜானகி சிங் அப்படிங்கிற வழக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2 ஆகஸ்ட் 1966 உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இது. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில நொடிகள் உங்களுக்காக நான் இதை திரையில் காட்டுறேன். அது என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் எழுதிங்க. அந்த வழக்கு குறித்த விவரங்களை நீங்கள் எழுதிங்க. அப்போ தான் நீங்கள் தேடி பார்க்குறதுக்கோ இல்லை அதை பற்றி மேற்கொண்டு ஆராயறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த வழக்கில் முக்கியமாக, அதாவது நம்ம கேள்விக்கு பொருந்தி வரக்கூடிய விஷயம் என்ன, அதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பார்த்தா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் அது குறித்து மட்டும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இப்போது இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an admission made by a party in a plaint signed and verified by him may be used as evidence against him in other suits. In other suits, this admission cannot be regarded as conclusive and it is open to the party to show that it is not true. இப்போ ஒரு ஏற்புரை இருக்கு. ஒரு நபர் தன்னுடைய வாதத்தில் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிராதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதை கையெழுத்து போட்டிருக்காரு, அதை வெரிஃபையும் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அதை வேறு ஏதேனும் ஒரு வழக்கில் அவருக்கு எதிராக நம்ம பயன்படுத்தலாம்.
அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கேள்வியும் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கேள்விதான். ஆனால் இதுவே முடிவாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவுக்கு இதுவே காரணமா இருக்காது. இல்லை இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் மட்டுமே முடிவாக இருக்காது. பார்ட்டி வந்து அது உண்மை இல்லைன்னு கூட நிரூபிச்சுக்க முடிஞ்சா நிரூபிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இது மூலமா நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவாகுது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஏற்புரையை கொடுத்துட்டாருன்னா அந்த ஏற்புரையை பின்னாடி வேற ஏதேனும் வழக்கில் கூட அவருக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்றது இதுக்கு உண்டான பதில். நீங்க இந்த கேஸ்ல அதாவது வழக்கு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா அந்த வழக்கை எழுதி இந்த மாதிரி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க எழுதலாம். அப்படி ஒருவேளை வழக்கோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல, அதாவது உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு வழக்கில் சொல்லியிருக்கு அப்படின்னு கூட நீங்க பொதுமறையாக சொல்லி விட்டுறலாம். அப்படியும் சொல்லி நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இதுல ஓரளவுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 33. அதுல என்ன சொல்றாங்கன்னா, evidence given by a witness in a judicial proceeding or before any person authorized by law to take it is relevant for the purpose of proving in a subsequent judicial proceeding அப்படின்றாங்க. ஒரு நீதிமன்ற செயல்பாடுல அதாவது ப்ரொசீடிங்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தர் சாட்சியம் கொடுக்குறார், ஒரு சாட்சி வந்து தன்னோட சாட்சியத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து பின்வரக்கூடிய வழக்குகள் அதில் வந்து பயன்படுத்திக்கலாம், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அட்மிஷன்ற வார்த்தை பயன்படுத்தப்படலை, ஆனால் வந்து எவிடன்ஸ் பை எ விட்னஸ் அப்படின்றாங்க. சாட்சி ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் கொடுத்த சாட்சியத்தை பின்னாடி பயன்படுத்திக்கலாம், வேற வழக்குக்கோ இல்லை அதே வழக்கின் தொடர்ச்சியிலையோ கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்தெந்த சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த சாட்சி இருக்கார் இல்லையா, அந்த சாட்சி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற சூழ்நிலை, இல்லை அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரியோ, இல்லை அவர் மறுபடியும் சாட்சியம் கொடுக்கக்கூடிய நிலையில இல்லை அப்படின்ற மாதிரியோ, இல்லை எதிர்பார்த்தி வந்து அவரை வந்து வரவிடாத தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியோ, இல்லை எக்கச்சக்கமான நேரம் எடுத்தாலே ஒழி அவரை திரும்ப வர வைக்க முடியாது, இல்லை எக்கச்சக்கமான செலவானாலே ஒழி அவரை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில எல்லாமே சாட்சி முன்பே கொடுத்த சாட்சியத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்கும் சில ப்ரொவிஷன், அதாவது விதிவிலக்கு மாதிரி சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்ற அர்த்தத்தில் that the proceeding was between the same parties or their representatives in interest. அதாவது ஒரே பார்ட்டிக்கு மத்தியில் அந்த இரண்டு வழக்குகளும் இருந்திருக்கணும், அல்லது அவர்களுடைய முகவர்கள், அதாவது அவருடைய ஏஜென்ட்டாக இருக்கலாம், அது மாதிரியும் இருக்கலாம், அது ரெப்ரசன்டேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம். That the adverse party in the first proceeding had the right and opportunity to cross examine. அது மட்டும் இல்லாது இப்போ இந்த வழக்கில் எதிர்பார்ட்டி இருக்கார் இல்லையா, எதிர்த்தரப்பு, அவர் வந்து முன்னாடியே நடந்த வழக்கில் குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு உரிமை பெற்றிருக்கணும், அதுக்குண்டான வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கணும். அடுத்தது இதில் என்ன கேள்வி இருக்கோ முதல் வழக்குலையும் அதே தான் கேள்வியாக இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. இதில் என்ன முக்கியமான கேள்வியோ அதே கேள்வி தான் அதுலேயும் வழக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன இருந்தோ அதே தான் அங்கேயும் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் முக்கியமாக. ஆனால் இந்த 33ங்கிறது மிகச்சரியா மிக பொருத்தமான ஒரு பிரிவு இதுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஐடியா புரியறதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 17வது கேள்வி, சான்றொப்பம் இடப்பட வேண்டும் என்ற சட்டத்தால் கோரப்படும் பத்திரம் ஒன்றை அந்த பத்திரத்தில் சான்றொப்பம் அளித்தவர் உயிருடன் இல்லாத நிலையில் எவ்வாறு மெய்ப்பிக்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உயில் அதெல்லாம் மெய்ப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. அது மட்டும் இல்லாத பெரும்பாலான ஆவணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாட்சிகள் வந்து மிக மிக அவசியம். இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையெழுத்து ஒருத்தர் போடுறாரு, சாட்சி ஒருத்தர் போடுறாரு, அந்த சாட்சி இல்லை அட்டஸ்ட் பண்ணுறவர், சான்றொப்பம் இடுபவர், அவர் வந்து இறந்து போயிடுறார் அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து மெய்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ இதுக்கு பயனாக இருக்கக்கூடிய பிரிவு அல்லது இதற்கு பொருந்தக்கூடிய பிரிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரிவு 68 மற்றும் 69. இப்போ பிரிவு 68 பொறுத்த மட்டும் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் பை லா டு பி அட்டஸ்டட், அதாவது சான்றொப்பம் இடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆவணம் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து சான்றொப்பம் இட வேண்டும்
அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ப்ரொவிசோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, provided that it shall not be necessary to call an attesting witness in proof of execution of any document not being a will. வீலை தவிர மற்ற ஏதேனும் ஆவணமாக இருந்தால் அட்டஸ்டிங் விட்னஸை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் முக்கியமாக அது வந்து இந்திய பதிவு சட்டம் 1908 அதன்படி பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுலேயும் விதிவிலக்கு ஒன்று சொல்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் அதை வந்து செயல்படுத்தினாரோ, அந்த ஆவணத்துக்கு காரணமாக இருந்தாரோ டாக்குமெண்ட்டுக்கு, அவரே மறுத்தாலே ஒழிய இதை நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த கேள்விக்கு இது வந்து நெருங்கிய ஒரு பிரிவை தவிர்த்து தெளிவாக அதற்கு பதில் சொல்லக்கூடிய பிரிவு இல்லை. இருந்தாலும் என்ன தேவை, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு பிரிவுங்கிறதுனால இதையும் நீங்கள் பார்த்துக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது 69. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ப்ரூஃப் வேர் நோ அட்டஸ்டிங் விட்னஸ் இஸ் ஃபவுண்ட். அதாவது சான்றொப்பம் இட்டவர் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா பல காரணங்கள் இருக்கலாம். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாத காரணமா இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய பிரிவு. இஃப் நோ சச் அட்டஸ்டிங் விட்னஸ் கேன் பி ஃபவுண்ட், அப்படி கையெழுத்து போட்ட ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஆர் இஃப் த டாக்குமெண்ட் பர்போஸ் டு ஹவ் பீன் எக்ஸிக்யூட்டட் இன் யுனைடெட் கிங்டம், அதாவது நம்ம பிரிட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா, it must be proved that the attestation of one attesting witness at least is in his handwriting. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அந்த சான்றொப்பம் இட்டவர் இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சான்றொப்பம் இட்டதில் ஒரு நபர் அவருடைய கையெழுத்து தான் அது அட்டஸ்ட் பண்ணியிருக்காரு, அதாவது ஒப்பமிட்டிருக்காரு அப்படின்னா அது அவருடைய கையெழுத்து தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அதே மாதிரி இந்த ஆவணத்தை செயல்படுத்துறாரு இல்லையா, கையெழுத்து போடுறாரு இல்லையா, அவருடைய கையெழுத்துலேயே தான் இது எக்ஸிக்யூட் பண்ணாரு, அவருடைய கையெழுத்து தான் அது அப்படின்றது நிரூபிக்கணும். நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சாட்சி கையெழுத்து போடுறவன் கையெழுத்தும் வேற ஏதாவது ஒரு கையெழுத்தை நம்ம ஒப்பிட்டு இந்த கையெழுத்தும் அந்த கையெழுத்து ஒன்று தான், அதனால அவருடைய கையெழுத்து தான் இது அப்படின்னு நிரூபிக்கலாம். இல்லை அந்த ஆவணத்தில் கையெழுத்து போடுறாங்க இல்லையா பார்ட்டிஸ், அவங்களுடைய கையெழுத்து காமிச்சு இதே மாதிரி வேற ஒரு கையெழுத்து போட்டிருக்காருங்க, இந்த ரெண்டு கையெழுத்தும் ஒன்று தான், இது இவருடைய கையெழுத்து தான் அப்படின்னு நிரூபிக்கலாம். இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தெளிவான பதில் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் என்னன்னா, உங்ககிட்ட பிரிவு என்ன அப்படின்லாம் கேட்கல, அதனால நீங்க பிரிவை சொல்லாதையும் கூட பதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கூட சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த வீடியோ பல பேரோட பகிருங்க. அது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமாக தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்லாத விட்டுட்டேன்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி நான் வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சாலோ, கட்டாயமாக அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.